என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் தொடர்ந்து பயணிக்கும் வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது என்பதையும் நம் மண் வளமும் நலமும் அதனுடைய கனிம வளமும் பல வழிகளில் சுரண்டப்படுகிறது என்பதை நிறைய தலைப்புகளில் உங்களுடன் பேசி வந்து கொண்டு இருக்கிறேன். அதோடு மட்டும் அல்லாமல் சமீப காலமாக தமிழ் இனத்தை நம்மை ஆள்கிறோம், நம்மளை ஆட்கொள்கிறோம், ஆட்சி செய்கிறோம் என்ற பேரில் நம்மை சீண்டுவதும் பக்கத்து மாநிலங்களை ஓரவஞ்சமாக நமக்கு தீர்ப்பு கொடுத்து அதன் பொருட்டு பக்கத்து மாநிலத்தாரையும் நம்மளோடு சீண்ட விடுவது போலவும் பல காட்சிகள் நாம் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் செய்தியின் மூலமாகவும் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். ஏன் இந்த முரண்பாடு? அதைத்தான் நம்மை ஆளும் அரசுகளை நாம் கேட்கிறோம். நாங்கள் ஆதிக்க வர்க்கமான ஆங்கிலேயர்களிடம் இந்தியா அடிமைப்பட்ட காலத்தில் அடிமையாய் இந்தியாவே இருந்தபோது அதற்கான எதிர்ப்பு குரலை பல வழிகளிலும் பல போராட்ட முறைகளிலும் தமிழ் இனம் எடுத்துரைத்து இந்தியாவிற்கான விடுதலைக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்து சென்றது. ஆக இந்திய விடுதலையில் நம்முடைய தமிழகத்தின் பங்கும் பெரும்பகுதி என்பதை நம் வரலாறுகள் அறியும், வரலாற்று சுவடுகளும் சொல்லும். ஆனால் இதையெல்லாம் மறந்துவிட்டு நம்மை ஆளும் மத்திய அரசு நம்மளுடைய பொறுமையை நம்மை அடிமையாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம் வளங்களையும் நம் கனிம நிலங்களையும் அபகரிப்பதிலேயே முன்னோக்கமாக சென்று கொண்டு இருக்கிறது. இதை நாம் பலமுறை பல வழிகளில் போராட்டம் மூலமாகவும் எடுத்து சொல்லியும் அவை சரிவர செவிசாய்க்கப்படுவதில்லை என்பதே உண்மை. அதை உட்கருவாக கொண்டுதான் நான் இந்த தலைப்பை எழுதியிருக்கிறேன். இதன் தலைப்பு உங்களுக்கு ஒரு புரட்சிகரமானதாகவும் ஒரு எழுச்சி ஊட்டுவதாகவும் இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த தலைப்பு. தமிழ் இனத்தை வேண்டாம், தேவையில்லாமல் சீண்ட வேண்டாம், தமிழ் இனத்தை பொங்கவிட வேண்டாம் என்பதை வலியுறுத்தி தான் இந்த கருத்துரையில் நான் என்னுடைய எழுச்சி உரையாய் உங்களுடன் சொல்ல வந்து சொல்லுகிறேன். இந்த தலைப்பு என்பது தமிழன் பொங்கினால் எங்கும் எரியும். தலைப்பு தமிழன் பொங்கினால் எங்கும் எரியும். வேண்டாம் தமிழனுடன் முரண்பாடு, இனி நீதியாய் நடக்கப்பாரு. வேண்டாம் தமிழனோடு முரண்பாடு, இனி நீதியாய் ஜனநாயக வழியோடு நடக்கப்பாரு. சீண்டும் எதிரிகளை எழுப்பி அடிப்பது தமிழனின் வீரத்தின் வரலாறு. எங்களை அடிக்கடி சீண்டும் எதிரிகளை எழுப்பி அடிப்பது தமிழனின் வீரத்தின் வரலாறு. தமிழனை சீண்டுவதை விட்டுவிடு, இனி அந்த போக்கை மாற்றிவிடு. தமிழனை அடிக்கடி சீண்டுவதை விட்டுவிடு, இனி அந்த போக்கை மாற்றிவிடு. தமிழனோடு மோதல் நல்லதல்ல, ஆனால் தமிழனுக்கு மோதல் புதிதல்ல. எல்லோரும் தமிழர்களை எதிர்ப்பவர்களுக்கும் சரி, தமிழர்களை ஏளனமாய் நினைப்பவர்களுக்கும் சரி,
தமிழனோடு மோதல் நல்லதல்ல. ஆனால் தமிழனுக்கு மோதல் புதிதல்ல. நேர்முக எதிரிகளை வரவேற்போம். ஆனால் மறைமுக எதிரிகளை கருவறுப்போம். நேர்முக எதிரிகளை வரவேற்போம். ஆனால் மறைமுக எதிரிகளை கருவறுப்போம். ஜனநாயக நாட்டில் மக்களை அபகரித்து துன்பப்படுத்துவதா? அதற்கும் இங்கே உபசரிப்பா? சுருக்கமாக சொன்னால், ஜனநாயக நாட்டில் அபகரிப்பா? அதற்கும் இங்கே உபசரிப்பா? தமிழ் உணர்வுகளை கொன்று தமிழ் இனத்தை வென்று தமிழகத்தை ஆளலாம் என்று மனதில் நினைப்பவன் மண்டு. தமிழ் உணர்வுகளை கொன்று தமிழ் இனத்தை வென்று தமிழகத்தை ஆளலாம் என்று மனதில் நினைப்பவன் மண்டு. தமிழனின் ஆழ்மை உலகம் அறியும். இது உனக்கும் ஒரு நாள் புரியும். தமிழனின் ஆழ்மை உலகம் அறியும். இது உனக்கும் ஒரு நாள் புரியும். நேர்மைக்காக ஜனநாயகத்திற்காக தமிழன் தாங்குவான் எதையும். ஆனால் தமிழன் பொங்கினால் எங்கும் எரியும். தமிழ் இனம் நேர்மைக்காக ஜனநாயகத்திற்காக தாங்கும் எதையும். ஆனால் தமிழ் இனம் பொங்கினால் எங்கும் எரியும். இதை நான் முன்னோட்டமாக சொல்லுகிறேன். தமிழினம் என்பது வாழையடி வாழையாய் அடிமைப்பட்டு அல்லல் பட்டு சின்னாமணப்பட்டு சீரழிஞ்ச வர்க்கம் அல்ல. எங்களுடைய வரலாறை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் மெல்ல. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், என் சந்ததிக்கும் என் தமிழ் வர்க்கத்திற்கும் என் இளைய தமிழ் நெஞ்சங்களுக்கும் யார் இவையெல்லாம் சுட்டி காட்டுவது?